என்னதான் நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை வாங்க தயாராக இருந்தாலும் தங்கத்திலேயே வீட்டை கட்டினாலும் நீங்கள் கட்ட போகிற வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பிரம்மாண்டமாக இருக்கணும்னா நீங்கள் கட்ட போகிற வாங்க போகிற வீட்டோட நீளத்தை விட அகலம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 30 அடி அகலம் 40 அடி ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட நீளத்தை விட அகலம் அதிகம். அதனால் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், அடிக்கும் தலைக்கும் நம்ம கேமராலேயே கவர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 48 லட்ச ரூபா பட்ஜெட்டில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. கலர் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மெயின் கேட்டுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடு 30 அடி நீளத்துலையும் 40 அடி அகலத்துலேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக ஒரு இனோவா கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ், பார்க்கிங் ஸ்பேஸோட வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெயில்ஸ், பார்க்கிங் ஸ்பேஸோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்னு கொடுத்து பார்க்கிங் ஸ்பேஸவே வந்து வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க, அதையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதே பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் ஸ்டம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ். அப்படியே வந்தீங்கன்னா வீட்டோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வீட்டோட ரைட் சைட்லேயும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் கேஸுக்கு அந்த சைடும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. அந்த டோரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிரனைட்டில் பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோக்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிரனைட்டில் பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதே கிரனைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஏற அந்த ஸ்டெப்பையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க கிளாஸியான ஃபினிஷிங்கில். நீங்கள் உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் மாதிரிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குல்லங்க, இதோட சேர்ந்து இந்த லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16க்கு 20, நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவர் வீடியோ எடுக்கும்போது பின்னாடி சுவிட்ச் மேலே செஞ்சுட்டாருங்க, அதனால் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப். கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ஃபுல்லாமே அந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸில் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் டிசைன்ஸ் இருக்குது. லைட்டிங் ஒர்க்கோட இந்த டிவி நெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவி நெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா கேபினெட் கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட கன்னி மூலையில் வந்து இந்த பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. இதோட டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. மைல்டாக ஒரு டார்க் க்ரீன் அப்புறம் லைட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீடு ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோனோக்ரோமேட்டிக் லுக்கில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. இதை தாண்டினதுக்கப்புறம் வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் செட்டப்பும் இருக்குங்க. இதில் வந்து அழகான ஒரு மிரரும் இருக்குது, டிசைன் இருக்கிற மாதிரியான மிரர். உள்ளே வந்து மிரர் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே வந்து ஒரு சிஎன்சி கட் டிசைன் மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது. இது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு கீழே. இதை தாண்டி நீங்கள் இங்கே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸுங்க. இதோட அளவை பொறுத்த வரைக்கும் 8க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்தோம்ல அதே கலர் காம்பினேஷனில் தான் இந்த கிச்சனோட கலர் காம்பினேஷனும் அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்து கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட்டில் ரெடி பண்ணி சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் டேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. நம்ம அந்த டிவி யூனிட்டோட கலர் காம்பினேஷன் மாதிரி தான்
கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக இங்கே வந்து ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஃபுல்லாமே நமக்கு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக டோர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிளாஸ் டோர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இது போக இந்த இடத்துல நமக்கு கிரனைட்டில் ஒரு கர்வ்டு டிசைனில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க இதுவும் பார்க்குறக்கு. அடுத்து நான் வீட்டோட பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், அது வந்து கிட்ஸ் பெட்ரூம். 2 பெட்ரூமுக்குமே ஒரே மாதிரியான டோர் தான் கொடுத்துருக்குறாங்க, ரெடிமேட் டோர். நிலம் வந்து சாலில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் லைட் கலர் காம்பினேஷனில் க்ரீன் கலர்லேயே பேட்டர்னாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து லைட் க்ரீன் கலரில் 3 சைடு வாலுக்கும் 1 சைடு வாலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெய்ல் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த டெய்லே பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்கட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் பேட்டர்ன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த வால் ஃபுல்லாமே பிஸ்கட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூம் கிராஸ் வென்டிலேஷனுக்கு வழக்கம் போல் ஜன்னல்கள் 2 இருக்குது. சீலிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹூக் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு தொட்டில் கட்டலாம், இங்கே ஒரு தொட்டில் கட்டலாம், அங்கேயும் ஒரு தொட்டில் கட்டலாம். நிறைய தொட்டில் கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து ஆர்சிசி லாஃப்ட் இருக்குங்க, அதுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் மாடலில் வந்து 7க்கு 7ங்க ஸ்கொயராக ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கெல்லாம் வந்து கிளாஸினா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லிண்டன் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே நமக்கு இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் போகுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தான் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 5 feet 11 inch வரும். ஒரு 6 feet வந்து ஒரு இன்ச்சு தான் கம்மி. எனக்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சீலிங் ஹைட் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சானிட்டரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷவர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த சோப்பு இதெல்லாம் வைக்கிறக்கான அந்த ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. டவல் ராட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வந்து டேப்பே பார்த்திங்கன்னா 1 2 கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளஷ் இருக்குது. நிறையா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிக்கிறேன். செகண்ட் பெட்ரூம் வந்து இந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இந்த 2வது பெட்ரூமை கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல், ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. சீலிங்கில் நமக்கு ஸ்பாட் லைட் கொடுத்து தொட்டில் ஹூக்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் மாடலில் வந்து 4க்கு 7ங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் அந்த லிண்டல் வரைக்கும் வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, வால் டெய்ல்ஸ் எல்லாம். மற்றபடி தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே. அடுத்து நான் வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமையும் காமிக்கிறேன். அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கார் பார்க்கிங் ஸ்பேஸோட ரைட் சைடில் இந்த வீட்டோட அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸுக்கு பக்கத்தில் அதுக்கு கீழே தான் இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கார் வாஷ்லாம் பண்ணுறோம்னா இந்த டேப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பைப்லாம், அந்த ஓஸெல்லாம் சொருகிற மாதிரி பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 7ங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பார்க்குறக்கு ஒரே கலர் காம்பினேஷன் மாதிரி தான் இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே கலர் காம்பினேஷனில் தான் நம்ம டெய்ல் ஒர்க் பார்த்தோம். அதே கலர் காம்பினேஷன், பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கலர் காம்பினேஷன்ஸும் நல்லாயிருக்கு. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். கிளாசெட் வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். 2 வெஸ்டர்ன் இருக்குது, ஒரு இந்தியன் இருக்குது இந்த வீட்டில். இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் முன்னாடியே வந்துடுது. நம்ம கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் முன்னாடி வந்துடுது. அதனால் ஃப்யூச்சரில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம வர ஸ்டேர் கேஸும் பார்த்திங்கன்னா நல்லா வைடாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க ரெட் கலரில், டெரக்கோட்டா பெயிண்ட்டு. டெரஸில் வந்து ஒயிட் கலரில் வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணி துவைக்கிறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. இங்கேயும் வந்து துணி துவைக்கிறதுக்கான டேப்லாம்
கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கும் போது தண்ணி பிடிக்கிறதுக்கான டேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனையும் நீங்கள் ஒரு தடவை சுற்றி பார்த்துருங்க. நிறைய வீடு இருக்குங்க இந்த லொக்கேஷனில். எல்லாமே ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ளே டெவலப் ஆன புது வீடுகள் தான். நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக நல்லா டெவலப் ஆயிருச்சு. இந்த வீடு வந்து நம்ம வழக்கமாக அதிகமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடக்கூடிய கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ப்ரைஸும் ரிவீல் பண்ணிட்டேன். 48 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் தான். இந்த வீட்டோட நீளத்தை விட அகலம் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அது போக நான் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொன்னாலங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், வண்டியெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறது தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுங்களேன். ஆக்சுவலாக அதுதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். லொக்கேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய வீடுகள் வந்து கோயம்புத்தூரில் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கனவு வீடை வந்து அடுத்தடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கனவு வீடு நம்ம சேனல் வழியாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.